ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ நேசிக்கின்ற உறவு இப்போது உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று நான் கூறட்டுமா? அதை சொன்னால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா பிள்ளையே? நான் உனக்காக சொல்கின்றேன், நீ கேள். நீ நேசிக்கின்ற உறவை ஒரு நாளும் நீ காயப்படுத்த கூடாது. அவர்களை இழிவாகவும் நீ பேசாதே. அவர்கள் ஏதேனும் தவறு புரிந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள். தவறு ஏதும் செய்யாமல் இவ்வுலகில் யாரும் இல்லை பிள்ளையே. அவ்வாறு உன்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால் நீ மௌனமாக விலகி வந்துவிடு, அல்லது மௌனமாகவே இருந்து விடு. உன் மௌனமே அவர்களுக்கான தண்டனை என்பதை நீ உன்னுடைய மனதில் வைத்துக்கொள். அதை விட்டு நீ அவர்களை குறை கூறாதே பிள்ளையே. அவர்களை இகழ்வாகவும் நிகழ்ந்து பேசாதே. நீ நேசிக்கின்ற உறவு உன்னை பற்றி உயர்வாகத்தான் எண்ணிக்கொண்டு இருக்கின்றது. நீ பற்றி உயர்வாக எண்ணினாலும் ஏதோ ஒரு மன கசப்பு அவர்களுக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ பேசின வார்த்தைகளை அவர் மன்னிக்க முடியாமல் மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றார். சில நேரத்தில் கோபம் வந்தாலும் அதை அவர் உன்னிடம் வெளிக்காட்டுவது இல்லை. சில சமயங்களில் சற்று கூடுதலாக கோபம் வரும் நீ பேசிய வார்த்தைகளால். ஆனால் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து பழகி சென்று விடுகின்றார். நீ நேசிக்கின்ற உறவை ஒரு நாளும் நீ காயப்படுத்தி விடாதே தங்கமே. உன்மேல் கோபம் இருக்கின்றதை தவிர வெறுப்பு இல்லை. நிச்சயம் உன்னை பற்றி உயர்வாக எண்ணினாலும் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து அதை கூறுவார். யாரும் யாருக்காகவும் அடிமையாக இருப்பது இல்லை. அனைவருமே இங்கு பாசத்திற்காகத்தான் ஏங்குகின்றார்கள். உன் மீது உண்மையான பாசம் வைத்த அந்த உறவை நீ எக்காரணம் கொண்டும் இழந்துவிடக் கூடாது. உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் வேளையில் கூட உன் முருகனப்பா உன்னை எப்பொழுதும் உயர்வாக எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு இருக்கின்றேன். நீ இப்பொழுது எல்லாம் என்னை நினைக்காமல் நீ நேசிக்கின்ற உறவை அதிகமாக நேசித்துக் கொண்டு இருக்கின்றாய். அவருடைய நினைவில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். அனைத்தும் எனக்கு தெரியும் தங்கமே. கூடிய விரைவில் அவர் தானாகவே மனம் மாறி உன்னிடம் வந்து வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று கூறுவார். அதுவரை சற்று பொறுமையாக இரு, நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் முருகா.